அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் ஒரு மன அமைதி இருக்கும்போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கும். என்ன இருந்தானே இல்லாட்டானே இறைவன் நம்மளோடு இருக்கிறார் என்ற மட்டும் போது நமக்கு அந்த எண்ணம் இருந்தாலே நம்ம நிறைவாக வாழ்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 18 20 முடிய. எவரும் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் மடமையாக உள்ளது. ஏனெனில் மறைநூறில் எழுதியுள்ளவாறு, ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாஸ்து பார்த்தா, கொரிந்தியருக்கு எழுதிய அதிகாரத்தை நம்ம முழுமையாக வாசித்தா நமக்குள்ளது என்னங்கிறது தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும், யார் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு அதை வச்சு தெரியும் இதை வச்சு தெரியும்னு சொல்கிறவங்க எல்லாமே இறை வார்த்தையின்படி நாம் மடையர்கள் தான். ஏனென்றால் இறைவன் ஒரு நொடிக்கில் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். யார் என்ன பேசினாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, தெரியலையே இந்த இறை ஞானம் இன்னும் இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவங்கள நாம் தூண்டி அவங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இறைவன் நம்மில் மகிழ்கிறார். என்னென்றால் அறியாத தெரியாத அனைத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்கிறார் அல்லவா? அப்படி கொடுக்கும்போது நாம் இறைவனுடைய நல்ல கைக்கருவிகளாக ஆகிறோம். அந்த கைக்கருவியை கொண்டு இறைவன் நமக்கு ஒரு நிறைவை தருகிறார். அந்த நிறைவு தான் நம்மளை வாழ வைக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தையின்படி தூய ஆவியார் நம்மளை செயல்படுத்துவதை கொண்டு நாம் நிறைவுபட வேண்டும். அந்த நிறைவு தான் பிறருக்கு நாம் ஒரு முன்மையாளராக வாழும்படி வைக்கிறது இல்லையா? இப்போ எல்லாருமே இறைவனுடைய மக்கள் இல்லையா? இன்னார் தான், இவங்க தான் இறைவன் பிள்ளைகள், இவங்க தான் இறைவன் பிள்ளைகளை எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? இல்லை. படைத்தவர் அவர், படைப்பின் ரகசியமே அவர் தானே. அப்படி இருக்கும்போது எல்லாமே அவர் தான் என்று நாம் நினைக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்கிறாரு, நிறைவை மட்டும்தான் காண்கிறார். நாம் ஒரு குற்றம் செய்கிறோம், ஆனால் செஞ்சுட்டு அந்த பழியை நாம் செய்யலை, அவங்க தான் என்னை செய்ய சொன்னாங்க, அவங்க தான் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவோமா? நம்ம செஞ்ச தப்பு தானங்க. அந்த தப்பை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த தப்பை, நாம் குற்றம் செய்த தப்பை ஒற்றுக்கொள்ளாமல் பிறர் மீது சுமத்தும் போது இறைவன் நம்மோடு இல்லை. அதற்கு கண்டிப்பாக நாம் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இறைவன் நம்மளை உற்று நோக்குகிறார். அந்த உற்று நோக்குவதில் என்ன 2 வகையாக இருக்கிறது, நன்மையா கோபமா? நாம் எந்த நிலைக்கு இருக்கிறோம்? அவர் நமக்கு நன்மை செய்கின்ற நிலைக்கு இருக்கிறோமா? அவர் கோபப்படும்படி நிலையில் இருக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களை சந்திக்கும்போது, எங்களை உற்று நோக்கும்போது நாங்கள் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆம், நன்று நல்ல பணியாளர்கள் என்று நீர் எங்கள் அனைவரையும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அதனால் எப்பொழுது நாங்கள் உமக்கு பணி செய்வர்களாகவும் உம்முடைய சொல் கேட்டு நடப்பவர்களாகவும் நாங்கள் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் நின்ற எங்களை நீர்தாமே நிறைவாக்கினீர் ஆண்டவரே. அந்த நிறைவு எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்திருக்கும்படி தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.